என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் உன்னோடு உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு உன்னோடு பேச ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உறவு யாரென்று உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க இந்த நல்ல நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று அடையாளம் காண வேண்டும். எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை கண்டுபிடிக்க முடியாமல் திணறிக்கொண்டிருக்கின்ற என் குழந்தைக்கு இன்று ஒருவரின் புகைப்படத்தை நான் காண்பிக்கிறேன். நிச்சயமாக இவர் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சிகளும் ஒரு சேர கிடைக்க வேண்டிய தருணம். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாமாக இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நாம் மனது வைத்து நினைத்தால் மட்டுமே நல்லபடியாக வாழ முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் போக, இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கான நல்ல பலன்களை நிச்சயமாக தந்திடும். என் பிள்ளை, ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நினைத்து நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும். இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற இந்த நாட்கள் இனிமேல் எப்பொழுதுமே உனக்கான மனவேதனைகளை கொடுக்காமல் உன் மனதிற்கு மிகுந்த தெளிவை கொடுக்கப் போகின்றது. ஏனென்றால் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய போராட்டமே யாரோடு பழக வேண்டும், எது உண்மை எது பொய் என்பதுதான் அல்லவா? இதற்குள் என் பிள்ளை சரியானதொரு தெளிவை நீ பெற்றுக்கொண்டால் போதும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உன் கைகளில் நிலையாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாயானவளினுடைய அன்பு உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ எதையும் எண்ணிக்கொண்டு உனக்கான சந்தோஷங்களை தொலைத்து விடாதே. உன்னை ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றாலே நீ வேதனைப்பட வேண்டும், நீ கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ வேதனைப்பட்டு அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கலாமா? நீ அவர்களுக்கு இந்த வெற்றியை பரிசாக தரலாமா? என் குழந்தையை, எப்பொழுதும் எந்த நிலையை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே சரியான தெளிவை கொடுக்கட்டும். மீண்டும் மீண்டும் உனக்கான மகிழ்ச்சிகள் உன்னை தொடர்ந்து வரட்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் மாற்றக்கூடிய திறமை கிடைத்து விட்டது என்றால் அது போதும். இனிமேல் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு உன்னை தொடர்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் உனக்காக உன் அம்மா எதற்கு இத்தனை மெனக்கெடுகிறாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையை, நாம் சிலரின் முகத்தை கண்டால் நம்முடைய மனதிற்குள் வெறுப்பு தோன்றும். பார்த்த உடனேயே இவர்களோடு பேசவே கூடாது என்று தோன்றும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் உனக்கு என்னவோ அவர்களின் மீது ஒரு ஈடுபாடு கிடைக்காது. அவர்களின் மீது ஒரு உண்மையான அன்பு உனக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில்
உனக்காக நான் இருந்து இந்த வாழ்க்கையில் என்ன நடத்தப் போகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்களை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வதற்கு பதிலாக உன்னை நீ யாரென்று புரிந்து கொள்ள முயற்சி செய். உனக்குள் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறதோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கான ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ எடுக்க தொடங்கு. நான் இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் மிக பெரிய அளவில் துன்பங்களை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள். நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த மாற்றங்களும் உன்னை பெரிதாக காயப்படுத்தி விடாது என்பதனை புரிந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் அத்தனையும் மாறிவிடத்தான் வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை விஷயங்களும் உனக்குள் நல் மாற்றங்களை கொண்டு வரத்தான் வேண்டும். இனிமேலும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய நம்பிக்கையினால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய சிந்தனைகளால் மட்டும்தான் உனக்கு எல்லாமும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் நிச்சயமாக நடக்கும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையெல்லாமோ எண்ணிக்கொண்டு உனக்கான மன நிம்மதியையும் உனக்கான மன சந்தோஷத்தையும் நீ கெடுத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த மாற்றங்களை நீ என்னவென்று உணர்ந்து விட்டால் இவை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமும் என்னவாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்காக நான் இருக்கிறேன், எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய ஆறுதலாக இருக்கும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எதையுமே நினைத்து நீ வருத்தப்படாதே. உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்ன வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அதுவெல்லாமும் ஒவ்வொரு நாளும் நமக்கான மாற்றங்களையும் நம்பிக்கைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பதை நீ புரிந்து கொண்டு வாழ பழகு. எதையுமே நிறுத்தி விடாதே. எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் சரிப்பட்டு வராது என்று சொல்லி நீ ஒதுக்கி விடாதே. என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் இவை அத்தனையையும் நீ நிச்சயமாக உனதாக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இதிலிருந்து உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நீ சரியாக தெரிவு செய்ய பழகிக்கொள். நாமாக இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அல்லவா? நிச்சயமாக சுற்றி இருப்பவர்களினுடைய எந்த ஒரு பார்வையும் உன்னை நிச்சயமாக காயப்படுத்தக்கூடாது. பார்ப்பவர்கள் பார்க்கத்தான் செய்வார்கள், கேலி செய்பவர்கள் செய்யத்தான் செய்வார்கள். உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுப்பவர்கள் அதை கொடுக்கத்தான் செய்வார்கள். அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று புரிந்து உன் வாழ்க்கையில் நான் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய். நீ நினைத்தது போல உனக்கு நல் மாற்றங்களை நான் கொடுக்க எண்ணுகின்றேன். நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பங்களை நான் தந்துவிட நினைக்கின்றேன். அதனால் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரை உனக்கு நான் அடையாளப்படுத்தி விட்டேன் என்றால் உன்னோடு ஆசைப்படுகின்றவர் யார் என்பதனை நான் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? என் தங்கமே, உன் தாயானவள் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த பல உறவுகள் உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கலாம். நீ சந்தித்த பல உறவுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகுந்த மனக்குழப்பத்தை கொடுத்திருக்கலாம்.
ஆனாலும் ஒரு சில உறவுகளும் இங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள். எவ்வளவுதான் பிரச்சனைகளிலும் எவ்வளவுதான் சோதனைகளிலும் உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கிறார்கள். உனக்கு பொருளுதவி செய்யவில்லை என்றாலும், பண உதவி செய்யவில்லை என்றாலும், உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்கள் சொன்ன அந்த உணர்வு பூர்வமான ஒற்றை வார்த்தை போதாதா? அது ஒன்றே உன்னை காப்பாற்றும் அல்லவா? அது ஒன்றே உன்னை வாழ வைக்கும் அல்லவா? இது ஒன்றே உன் வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று உன்னை யோசிக்க வைக்கும் அல்லவா? இதையெல்லாம் உணர்ந்த என் குழந்தைக்கு நான் நிச்சயமாக நிறைவான மகிழ்ச்சியை எப்பொழுதும் தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கையை எண்ணி பயம் கொண்டாயோ அப்பொழுது எல்லாம் உனக்காக ஒருவர் இருப்பதை நீ உணராமல் போய்விட்டாய். ஒருவேளை நீ உணர்ந்திருந்தால் உனக்குள் இத்தனை கஷ்டங்கள் இல்லாமல் போயிருக்குமோ என்னமோ. ஒருவேளை நீ இருந்திருந்தால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உனக்கான வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டிருப்பாய். சரி, இதுவெல்லாம் இருக்கட்டும் அம்மா. என் மீது அன்பு வைத்தவரை எனக்கு அடையாளம் காண்பித்து கொடு. என்னோடு பேச வருகின்ற உண்மையான ஒரு உறவை எனக்கு நிச்சயமாக நீ காண்பித்து கொடு என்று சொன்னாயல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு உண்மையான உறவாக உன்னை தேடி வருகின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, அது உன்னுடைய குலதெய்வம். உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதனை எப்படி உன்னால் உணர முடியும் என்றுதானே கேட்கின்றாய்? என் குழந்தையே, உன்னுடைய வீட்டில் ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். அதாவது காரணமே இல்லாமல் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகள் எல்லாம் மறந்து சட்டென்று மனது சந்தோஷமாக மாறிவிடும். அப்படி மாறும் பொழுது அந்த இடத்தில் குலதெய்வம் வந்து விட்டது என்ற அர்த்தம். சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்த வீட்டிற்குள் ஒற்றுமைகள் நிலவத் தொடங்கும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நம்மை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்கிறோம் என்பதனை மறந்துவிடக்கூடாது. இந்த தாயானவளினுடைய அன்பினையும் அரவணைப்பையும் நீ சர்வ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராகிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு எப்பொழுதும் பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான நம்பிக்கைகளை இனி எப்பொழுதும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் நமக்கு வேண்டிய விஷயங்களை அடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நொடிப்பொழுதிலும் என் குழந்தை, நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைத்து விடாதே. உன் குலதெய்வம் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, மற்ற எத்தனை தெய்வங்கள் ஆனாலும் அவர்கள் அத்தனை பேரையும் காக்க வேண்டிய கடமையை கொண்டவர்கள். ஆனால் உன்னுடைய குலதெய்வம் அப்படியல்ல. உன்னுடைய குலத்தை மட்டுமே காக்கின்ற தெய்வம் அல்லவா? ஒரு குலத்திற்கு மட்டுமே நல்லாசிகளை வழங்குகின்ற தெய்வம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களின் பார்வை முழுக்க முழுக்க உன் மீது இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உன்னோடு இந்த வாழ்க்கை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நம்புகின்ற என் குழந்தைக்கு இனிமேல் குலதெய்வத்தினுடைய முழுமையான ஆசிகளும் நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய குலதெய்வத்தின் புகைப்படத்தை நான் காண்பிக்க வேண்டுமா? என் குழந்தையை, உன் மனதிற்குள் இப்பொழுது அவர்களின் புகைப்படம் வந்து விட்டதல்லவா? அவர்களே உனக்கு நேரில் வந்தது போல ஒரு காட்சி நிச்சயமாக உனக்கு தெரிய போகின்றது. என் குழந்தையே, நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும்
உன் வீட்டில் உனக்கான நன்மைகளை தந்திடும். நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு. என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.